அப்புறம் பார்க்குறவங்க மாஸ்க்கு கழட்டுங்க, முக லட்சணம் பார்த்துருவோம். வாங்க எக்ஸ்க்ளூசிவ் விஐபிக்கு வாங்க, முக லட்சணத்தை பார்த்துடலாம். எக்ஸ்க்ளூசிவ் விஐபி இப்போ நியூ ஜாயினிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ வாங்க, அந்த முக லட்சணத்தை நாங்கள் காமிச்சிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மோகனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக்கை போடுங்க காய்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. மூக்கு மொழியை மட்டும் கவனிச்சாங்க போல. அக்கா வாங்க வீரசேனா, நல்லா இருக்கீங்களா அக்கா? என் கமெண்ட் படிப்பது இல்லை, நன்றிங்களா அக்கா? வீரசேனா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு இப்போ தான் காமிக்குது. ஒய்டியில் தான் ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல சொல்லும். வீடுடா இடையில வந்தவங்களுக்கு என்ன தெரியும் லைவ் பற்றி, உண்மையை பற்றி? உண்மைதான். சொல்லுங்க பிரவீன் குமார். அப்படியா? ஏண்டி நிலா முன்னழகு பின்னழகு போட்டு ஃபாருக்கு உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது? அவனோட டேஸ்ட்டு போண்டா மூக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? போண்டாவுக்கு பிறந்தவனா இருப்பான். பேசாமல் எனக்கு தெரிஞ்சு போண்டா மூக்கு நல்லா சேல் ஆகுது. எங்கேயாவது ரோட்டோட ஒரு தள்ளு வண்டி கடையை போட்டு ஒரு போண்டாவை போட்டாவது நான் பொழைச்சிக்கிறேன் மச்சான். ஒரு போண்டா 5 ரூபா, இல்லை ஒரு போண்டா 100 ரூபாய்னாலும் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா போண்டா மூக்கு மேலே அவ்வளோ விருப்பமாக இருக்காங்க மக்கள். போண்டா போண்டா போண்டா. ஏங்க ஒரு போண்டா வந்து 3000 ரூபாய் வேணுமா? போண்டா எங்கள் தள்ளுவண்டி கடையில் நாங்கள் போட்டிருக்கோம், எங்கள் ஏரியா முகனையில். ஏன்னா 10 ரூபான்னு சொன்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. 3000 ரூபானா வாங்க ரெடியாக இருக்காங்க, அதுவும் போண்டா மூக்குக்கு. தலை வச்சா சந்தோஷ் சங்கர் வாங்க. அனிமேஷன் தேங்க்யூ, வெல்கம். உன் வாய்க்கு சர்க்கரை போட்டு பழிக்கிட்டு மச்சான். உன் வாய்க்கு நான் சர்க்கரையை தூக்கி போட்டுறேன். அனிமேட்டா கண்டிப்பாக உன்னோட வாய் முகூர்த்தம் பழிச்சிருதுன்னு வச்சுக்க. உனக்கு உன் வீட்டை தேடி நான் ஒரு மூட்டையே சர்க்கரை வரும் மச்சான். இந்த லைவை பிடிச்ச என்னடா எல்லாரும் லைக்கை போடுங்கடா. நசீம் எங்கே போய் ஏமாந்துட்டு வந்தீங்க? வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களுக்கு ஒரு போண்டா பார்சலா? செக் கட்டுறாங்க க்ளோஸ்அப்பில் என்னால் பார்க்க முடியல மச்சான். ஏன்டா நீங்கள் வேறு போண்டா கலையிறீங்க? கேஸ் டேபிள் அங்கங்கே வாயு பிடிச்சிக்கிட்டு வழியாக இருக்கும். கோழியா முக்கியம்? குழம்பு தானே முக்கியம். குழம்பே சரியில்லை மச்சான், அப்புறம் எங்கே இந்த கோழியும் சரியில்லை? நான் சொல்கிறது குழம்பும் சரியில்லை, கோழியும் சரியில்லை. சொல்லுங்க ரெட்ரோ. ஆமாம் ரெட்ரோ, ஆமாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டியர். அது அங்கே போய் வர்ணிப்பான், இங்கே பாரு. அவங்க வர்ணிக்கும் போது அந்த அழகு எல்லாம் நீ பார்க்கணும். காமெடியாக இருக்கும் மச்சா. உனக்கு காமெடியாக எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. எனக்கு வர்ற வெறிக்கு சோட்டானி கரைக்கு போய் வச்சு விட்டு வந்துடலாமான்னு இருக்குது. எப்படா போவேன்னு இருக்குது. அப்பா நான் போகிற மாதம் என்னைக்கு வருமோ? இன்னும் 2 மாதம் இருக்கு மச்சான் நான் கேரளாவுக்கு போகிறதுக்கு. அது வரைக்கும் என்னை போட்டு திணற அடித்து என்னை முக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கும். அதுவும் இதுக்கு முன்னே போனப்பெல்லாம் நான் வந்து இது நமக்கு பிடிக்காத இதெல்லாம் சொல்லாமல் வந்துட்டேன். இந்த தடவை போய் சொல்லிடுவேன்டாப்பா, எல்லாம் ஒழிச்சு கட்டுங்கடா சாமி எப்படியாவது அப்படின்ட்டு. அப்புறம் அது பேசுறத கேட்டுருக்கேன், என்னால் முடியல சத்தியமா. நீங்களே எப்படிதான் பிடிக்கலன்ட்டு உட்காந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதிலே வியூஸ் ஏற்றி விட்டுறீங்க. என்னை பிடிக்குங்கிறீங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே என் லைவில் இருக்க மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்ஸை போட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் சர்க்கரை எல்லாம் வேணாம், உன் மாஸ்க் எல்லாம் எனக்கு வேணும். கண்டிப்பாக தரேன் அனிமே, கண்டிப்பாக தரேன். மோகன் ஹாய் மோகன், ஹலோ டியர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தி இருக்கா, வாயை திறந்தால ஏய்